ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஹார்ட் கில்லர்ஸ் எபிசோட் 7. ஆக்சுவலி இந்த சீரீஸை வந்து நான் அன்கட் வெர்ஷனில் பார்த்தேன். பட் அதை டைரெக்டாக நான் போட முடியாது. யூடியூப்பில் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது இப்போலாம். அதாவது கன்னெல்லாம் காட்டக்கூடாது, பிளட் வர மாதிரி காட்டக்கூடாது, ஃபைட்டிங் காட்டக்கூடாதுன்னு நிறைய ரூல்ஸ் போட்டிருக்காங்க. அதனால் அதையும் தாண்டி நான் போட்டால் கண்டிப்பாக சேனலை தூக்கிடுவாங்க. அதனால் நான் அன்கட்டில் பார்த்ததை உங்களுக்கு கட் வெர்ஷன் வீடியோவில் வாய்ஸ் ஓவர் பண்ணுவேன். ஸோ ஒரு சில சீன்ஸ் வந்து உங்களுக்கு கட் வெர்ஷனில் வராது, ஆனால் அன்கட்டில் இருக்கும். நான் அன்கட்டில் இருக்க சீன்ஸை உங்களுக்கு சொல்கிறேன். பட் அந்த சீன்ஸ் வந்து என்னால் காட்ட முடியாது. அதுக்கு பதிலாக அதுக்கு முன்னாடி இருக்க சீன்ஸ் அந்த மாதிரி வந்து மேனேஜ் பண்ணி தான் போட முடியும். ஸோ அதை பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் அந்த வீடியோக்கு கீழே வீடியோ மேட்ச் ஆகலை, வாய்ஸ் மேட்ச் ஆகலை அப்படின்லாம் கமெண்ட் பண்ணாதீங்க. ஆக்சுவலி அந்த ரீசன்னால் தான் ஒரு சில சீன்ஸை வந்து நான் எடுக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி எடுக்கும்போது உங்களுக்கு அந்த சீனுக்கு பதிலாக பக்கத்தில் இருக்க சீன்ஸ் வந்து கொஞ்சம் அப்படி மூவ் ஆகிற மாதிரி வரும். அதனால தான் கொஞ்சம் மிஸ்மேட்ச் ஆகிற மாதிரி இருக்கும். இல்லை வேணாம், நான் கட் வெர்ஷனே போகிறேன்னா எனக்கு எந்த ப்ராப்ளம் இல்லை. நான் கட் வெர்ஷன் பார்த்துட்டு கூட போட்டுருவேன். அதில் டைமிங்கும் கம்மி, சீன்ஸும் எந்த பிரச்சனையும் இருக்காது. நான் அதில் இருக்கிறத அப்படியே சொல்லிடுவேன். பட் அன்கட்டில் நிறைய சீன்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான சீன்ஸ் எல்லாம் வந்து கொண்டு வருவாங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். அதனால தான் நான் அன்கட் வெர்ஷன் வீடியோ உங்களுக்கு கட் வெர்ஷனில் போட்டிருக்கேன். ஸோ அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. கண்டு கேப்டன் கிட்ட பேசினதை யோசிச்சுக்கிட்டே அப்படியே வீட்டுக்கு வரான். வந்து பார்த்தா அங்கே பைசன் வந்து பேப் கிட்ட உட்காந்து பேசிகிட்டு இருக்க. இங்கே என்னடா நடக்குதுன்னு ஒன்றும் புரியல. பைசன் உனக்காக ரொம்ப நேரம் இங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கான்னு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி பேப் சொல்ல. அப்படியா, எனக்கு முக்கியமான வேலை இருந்தது, அதனால தான் போயிட்டேன். நீங்கள் வந்திருக்கேன்னு என்கிட்ட சொன்னால் நான் வந்திருப்பேன்ல அப்படின்னு சொல்ல. பரவாயில்ல, அதனால் என்ன பேப் கிட்ட பேசிகிட்டு இருந்தேன், உனக்கு சர்ப்ரைஸ் பண்ணணும்னு தோணுச்சு, அதனால தான் அப்படிங்கிற மாதிரி பைசன் சொல்கிறான். அது மட்டும் இல்லாமல் நம்ம டேட்டிங்கில் இருக்கோம், உங்ககிட்ட பர்மிஷன் வாங்கி தான் நான் இங்கே வரணும்னு அவசியம் இல்லைல்ல. அதெல்லாம் கிடையாது, நான் சும்மா தான் கேட்டேன். இன்றைக்கி என்னாச்சு உனக்கு, இன்றைக்கி ஒரு மாதிரி பேசுகிறியே அப்படிங்கிற மாதிரி அவனை பார்த்து அப்படியே கண்டு கேட்க. சரி சரி, நீங்கள் உங்கள் சொந்த உலகத்துக்குள்ளே போங்க, நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ண விரும்பலை, நான் வேணா அப்படியே வெளியே ஓடிடுறேங்கிற மாதிரி பேப் சொல்லிட்டு பாய் பைசன்னு சொல்லிட்டு அப்படியே அந்த பக்கம் போயிட்டான். அங்கே ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்குது பைசனுக்கு. அடுத்த டைம் இன்னும் நிறைய புக்ஸ்லாம் படிக்கலாம், ஓகேவா அப்படின்னு பேப் கிட்ட சொல்ல சரின்னு போயிட்டான். நீ அவன் கூட இந்த மாதிரி இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு தெரியுமா, அவன் கூட யாராவது இந்த புக்கை பற்றிலாம் பேசணும்னு ஆசைப்படுவேன். ஆமாம், உன் பிரதர் எனக்கும் பிரதர் தானே, நம்ம 2 பேரும் டேட்டிங்கில் இருக்கோம், நீ யாரெல்லாம் லவ் பண்ணுறியோ அவங்கள நானும் லவ் பண்ணுவேன்னு சொல்ல. உண்மையாகவே இன்றைக்கி நீ ரொம்ப வித்தியாசமாக தாண்டா இருக்க, என்ன நடந்ததுன்னு புரியல, என்ன வேணும் உனக்கு அப்படிங்கிற மாதிரி கண்டு கேட்க. எனக்கு எதுவும் வேணாம். இல்லையே, ஒரு மாதிரி இருக்க, சொல்லுன்னு சொல்லிட்டு அவனை அப்படியே கவுச்சில் படுக்க வச்சுட்டு, ஏய் ஒழுங்காக சொல்லு, என்ன வேணும்னு சொல்லு அப்படின்னு சொல்லி அவன் கேட்டுகிட்டே இருக்கான். ஒன்றும் இல்லை, சரி 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 நான் சொல்கிறேன் விடு விடு அப்படின்னு சொல்லிட்டு பைசன் சொல்கிறான். நாளைக்கு எனக்கு பர்த்டே அப்படின்னு. வா, பர்த்டே வாடா, சொல்லவே இல்லை, இதை முன்னாடியே சொல்லியிருக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி சொல்ல. அதெல்லாம் ஒன்றும் வேணாம், முன்னாடியே சொல்லியிருந்தா உனக்கு ஏதாவது வாங்கியிருப்பேன்ல, எனக்கு எதுவுமே வேணாம், உன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் என் பர்த்டே அன்னைக்கு, அது மட்டும் இருந்தால் எனக்கு போதுங்கிற மாதிரி கண்டை பார்த்து பைசன் சொல்ல. வா, ரொம்ப க்யூட்டாக பேசுகிற அப்படிங்கிற மாதிரி அப்படியே அவனுக்கு கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். 2 பேர் அப்படியே குட்டியாக ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்குது கண்டுக்கும். பைசனோட ஃபேஸும் ரொம்ப ஹாப்பியாக இருக்க மாதிரி இருக்குது. இன்றைக்கி ஃபுல்லாக நான் உன் கூட இங்கே ஸ்டே பண்ணணும்னு ஆசைப்பட்றேன், நான் இங்கே தங்கிக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்க. இதுக்கு எதுக்கிட்ட பர்மிஷன் கேட்குற, நீ எப்போ வேணாலும் இங்கே இருக்கலாம், என்னோடய பெண் குயினுக்கு என்ன ஆச்சுன்னு ஒன்றும் புரியலங்கிற மாதிரி சொல்ல. எனக்கு உன் கூட இருக்கணும்னு ஆசையாக இருந்தது, அவ்வளோதான்னு சொல்லிட்டு அப்படியே ஹக் பண்ணிக்கிறான். பட் கண்டுக்கு தான் ஒரு மாதிரி இருக்குது, ஹக் பண்ணாலும் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுற மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணிகிட்ருக்கான். சேம் டைம் இங்கே கேரேஜில் ரொம்ப பிஸியாக அப்படியே ஸ்டைல் ஒர்க் பண்ணிகிட்ருக்க. அவனை அடியிலேருந்து அப்படியே தரன்னு பிடிச்சி இழுத்து அவனுக்கு அப்படியே கிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டான் கன்னத்துலலாம். என்னடா பண்ணுறேன்னு ஃபெடலை பார்த்து அப்படியே ஸ்டைல் கேட்க. ஒன்றும் இல்லை, சும்மா தான் உன்னை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டேன், அதனால தான் வந்தேன். நீ பயந்துட்டியா அப்படின்னு சொல்லி கேட்க. பயப்பில்லை ஆனால் அப்படின்னு சொல்ல. மறுபடியும் கிஸ் பண்ண போகிறான். இது கிஸ் பண்ணலாம் டைம் இல்லைடான்னு சொல்ல. இது கிஸ்ஸே இல்லை, உண்மையான கிஸ் எப்படி இருக்குன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கன்னத்தில் கிஸ் பண்ணதெல்லாம் கிஸ்ஸோட கேட்டகரியே இல்லைப்பாங்கிற மாதிரி டக்குன்னு லிப்ஸில் கிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அப்படியே கிஸ்ல எந்தியா போக. வேணாண்டா பேசாம, எனக்கு ஒர்க் இருக்குது, அப்பா வேற இங்கே இருக்காரு, நீ ஏன் திடீர்னு இங்கே வந்திருக்க அப்படிங்கிற மாதிரி ஃபெடலை பார்த்து கேட்குறான். சொல்லியிருந்தா நான் வந்திருப்பேன்ல, நம்ம டேட்டிங்கில் இருக்கோம், எனக்கு எப்போல்லாம் உன்னை பார்க்கணுன்னு தோணுதோ அப்போல்லாம் நான் வருவேன் அப்படிங்கிற மாதிரி ஃபெடல் சொல்கிறான். என்னாச்சு, இன்றைக்கி ரொம்ப ஒரு மாதிரி நல்ல பையனாட்டம் நடந்துக்கிற, உனக்கு என்னாச்சு, நீ தானே சொல்லுவ எனக்கு இந்த மாதிரி இருக்கணும்னு பிடிக்கும்னு, இப்போ என்னமோ நீ ஏன் கம்ப்ளைண்ட் பண்ணுற, அப்போ நான் கோவமாக இருந்தால் தான் உனக்கு பிடிக்குமா அப்படிங்கிற மாதிரி ஃபெடல் கேட்குறான். அதெல்லாம் இல்லை, நீ எப்படி இருந்தாலும் எனக்கு பிடிக்கும், சும்மா தான் கேட்டேன், திடீர்னு இந்த மாதிரி இருக்க மாட்டேன், புதுசாக இருக்கியா அதனால தான் கேட்டேன் அப்படிங்கிற மாதிரி அப்படியே ஸ்டைல் சொல்கிறான்.
நீ ஓவராக திங்க் பண்ணாத சரியா அப்படிங்கிற மாதிரி ஃபெடல் அவனை பார்த்துட்டே இருக்க. எனக்கு இந்த மாதிரி இருக்கிறது ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் இந்த மாதிரி மாறினதுக்கு காரணம் நீ தான் அப்படின்னு சொல்லிட்டு கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். திடீர்னு பார்த்தா அப்பா வந்துட்டாரு. அப்பாவை பார்த்தோன்னே ஃபெடல் டக்குன்னு எஞ்சி அந்த பக்கம் நின்றுட்டான். ஹலோ சார் அப்படின்னு சொல்ல, என்னடா நடக்குது இங்கே அப்படின்னு சொல்ல, அப்பா லேட் ஆயிடுச்சு இன்னும் நீங்கள் போகலையா? நான் போகிறது இருக்கட்டும், கஸ்டமருக்கு இந்த காரை கொடுக்கணும், அதை விட்டுட்டு இங்கே என்ன பண்ணிகிட்ருக்க? அது ஒன்றும் இல்லைப்பா, சும்மா தான், அது வந்து என்னோடய ஃபேஸில் ஏதோ இருந்தது, அதை க்ளீன் பண்ணுறதுக்காக வந்தான்னு சொல்ல, போதும் போதும் லேட் ஆயிடுச்சு, 2 பேரும் இந்த டைமில் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஒன்றும் இல்லை, சும்மா அவனை பார்க்கலான்னு வந்தேன், அவ்வளோதான், அவன் கூட ஸ்டே பண்ணிட்டு போகலான்னு வந்தேங்கிற மாதிரி ஃபெடல் சொல்ல, அடப்பாவிங்கிற மாதிரி அப்படியே ஸ்டைல் முறைச்சிட்டே இருக்கான். சரி ஓகே ஓகே, நீ ஒர்க்கை முடிச்சுட்டு வா, அவனை பற்றி கவலைப்படாத, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, நான் போகிறேன், எனக்கு ஹெல்ப் பண்ண நீ வரியா அப்படிங்கிற மாதிரி ஃபெடல் கூப்பிட்ட. கண்டிப்பாக வரேன் அப்படிங்கிற மாதிரி அவனும் தலையாட்டுறான். டே நீ சீக்கிரம் இந்த வேலையை முடி சரியா, நான் அவன்கிட்ட பேசுகிறேன் அப்படிங்கிற மாதிரி அப்பா அந்த பக்கம் போக, அப்பா அந்த பக்கம் போயிட்டாரு. ஏண்டா உண்மையும் கூட ஸ்டே பண்ண தான் இங்கே வந்தியான்னு ஃபெடலை பார்த்து ஸ்டைல் கேட்குறான். அப்படியே லைட்டாக அவன் பக்கத்தில் உட்காந்து ஒரு செகண்ட் ஃபெடல் அப்படியே ஸ்டைலை பார்த்துட்டு அவனோட ஃபேஸில் கை வச்சுட்டு, இது நார்மல் தானே, இதுக்கு சொல்லணும்னு ஏதாவது இருக்கா, பர்மிஷன் வாங்கிட்டா வரணும், என்னோடய பாய் ஃப்ரெண்டை ஹக் பண்ணிவிட்டு தூங்கணும் போல் இருந்ததுன்னு சொல்லிட்டு டக்குன்னு ஒரு கிஸ் பண்ணுறான். இதை எதிர்பார்க்கவே இல்லை ஸ்டைலுக்கு ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. என்னடா இவன் இப்படி இருக்கான், இதுக்கு முன்னாடி இப்படி இருந்தது இல்லையேங்கிற மாதிரி. அடுத்து கிஸ் பண்ணிட்டு ஃபெடல் பாட்டுக்கு அந்த பக்கம் போயிட்டான். எதையும் யோசிச்சுக்கிட்டே ஸ்டைல் அப்படியே அவனை பார்த்துட்டு ஒரு மாதிரி கன்ஃபியூஸாகவே இருக்குது. அப்படியே யோசிச்சுக்கிட்டே உட்காந்துருக்க. சேம் டைம் அப்பா ஏதோ திங்ஸ்லாம் எடுத்து வச்சுட்ருக்காரு. கரெக்டாக ஃபெடல் பண்ணணும், இதை அந்த பாக்ஸ்குள்ளே வைக்கிறியான்னு சொல்லி ஏதோ திங்ஸ்லாம் தர அவனும் வாங்கி எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிட்டுருக்கான். அப்பா இவன்கிட்ட பேசுறதுக்காக தான் தனியாக வர சொன்னார் போல். நான் அவன்கிட்ட ஒன்று கேட்கணும், நீ அவன்கிட்ட சீரியஸாக தானே இருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்க, என்ன கேட்குறீங்கன்னு புரியலங்கிற மாதிரி ஃபெடல் பார்த்துட்டே இருக்கான். என் பையன் உன்கிட்ட ஃபஸ்ட்டு அப்ரோச் பண்ணாங்கிறது எனக்கு புரியும், ஆனால் உண்மையாக நீ அவன் கூட டேட்டிங்கில் இருக்கியான்னு நான் தெரிஞ்சுக்கணும். அவனை விட்டுட்டு நீ போக மாட்டில, எப்பயுமே அவன் கூடயே இருப்பில அப்படின்னு சொல்ல, கண்டிப்பாங்கிற மாதிரி சொல்கிறான் ஃபெடல். அவனை பற்றி நான் ரொம்ப கவலைப்பட்டுட்டே இருந்தேன். ஏன்னா ஃபஸ்ட்டுமும் அவன் எடுத்து வச்சுருக்கான், ஆப்போசிட்டில் இருக்கவங்களுக்கு அவனை பிடிக்குமா இல்லையான்னு எனக்கு தெரியல. இதுக்கு முன்னாடி 2 பசங்க டேட் பண்ணால் எப்படி இருப்பாங்கன்னு எனக்கு தெரியாது. ஸோ எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நீ அவனை பத்திரமா பார்த்துப்பீல அப்படிங்கிற மாதிரி அப்பா ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் என் பையன் எப்பயுமே இப்படி தான் இருப்பான், அடுத்தவங்க கிட்டே ஏதாவது பிரச்சனை பண்ணிகிட்டே இருப்பான். அவனை முழு மனசோட ஒருத்தர் ஏற்றுக்கிட்டா அது ரொம்ப பிடிக்கும் எனக்கு. என்னை மாதிரி இருக்கவங்களுக்கு அதுதான் வேணும் அப்படிங்கிற மாதிரி அப்பா ஃபீல் பண்ண ஃபெடல் அப்படியே ஒரு மாதிரி அமைதியாக இருக்கான். சேம் டைம் அடுத்து இங்கே மேட்டரெல்லாம் முடிச்சிட்டாங்க போல் நம்ம பைசனும் கண்ட் அப்படியே திங்க் பண்ணிட்டே ஸ்மோக் பண்ணிட்டு உட்காந்துருக்கான். ஸ்மோக் பண்ணுறதை பார்த்தோன்னையும் பைசனுக்கு ஷாக்காக இருக்குது. ஏன்னா இது வரைக்கும் அவன் ஸ்மோக் பண்ணி அவன் பார்த்ததே இல்லை. என்னாச்சு, உன் மைண்டில் ஏதோ ஓடிட்டுருக்கு போல், இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை இந்த மாதிரி ஸ்மோக் பண்ணி, என்ன அப்படின்னு சொல்லி கண்ட்டுக்கிட்ட பைசன் கேட்க, ஒன்றும் இல்லை, சும்மா ஏதாவது திங்க் பண்ணும்போது ஏதாவது யோசிக்கும் போது எனக்கு இந்த மாதிரி ஸ்மோக் பண்ணால் பிடிக்கும், அவ்வளோதான் அப்படின்னு சொல்ல, ஏதாவது ப்ராப்ளம்னா என்கிட்ட பேசு, நான் ஏதாவது ஹெல்ப் பண்ணனா பண்ணுவேன்ல அப்படிங்கிற மாதிரி பைசன் கேட்குறான். சீரியஸெல்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா ஃபேமிலியை பற்றி ஒர்க்கை பற்றி யோசிச்சுட்டு இருந்தேன், மற்றபடி வேறு எதுவும் இல்லைடா அப்படிங்கிற மாதிரி அமைதியாக இருக்கான். நீ ஏதோ யோசிக்கிறேங்கிற மாதிரி பைசன் அவனை பார்த்துட்டே இருக்க. இதை பற்றிலாம் நீ யோசிக்காத, இன்றைக்கி உன்னோட பர்த்டே ஓகேவான்னு சொல்ல, என் பர்த்டே இன்றைக்கி கிடையாது, நாளைக்கு தானே என் பர்த்டே அப்படிங்கிற மாதிரி பைசன் சொல்ல, ஆல்ரெடி நைட் ஆகிடுச்சு, நைட்டு முடிஞ்சுது, டைமே வந்துருச்சு, மிட் நைட்டில் இருக்கோம் 2 பேரும், அங்கே பாரு டைம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்க கேண்டில் அப்படியே லைட்டரில் அதை பற்ற வச்சுட்டு காட்டுறான். இந்தா இதை ஊது, உன் மனசில் என்ன இருக்கோ விஷ் பண்ணிக்கோன்னு சொல்ல, உண்மையாவா, என்ன வேணுமோ விஷ் பண்ணிக்கோன்னு சொல்ல, முதல்ல விஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஊதுவேன்னு சொல்ல, அவன் அப்படியே அதை பார்த்துட்டே இருக்கான். எனக்கு என்ன விஷ் பண்ணணும்னு தோணலை, எனக்கு எதுவும் இப்போதைக்கு தோணவே இல்லையே, உன்னை மாதிரி ஒரு நல்ல பாய் ஃப்ரெண்ட் கிடச்சதே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இது எப்பயுமே என் கூடயே இருக்கணும், நான் மீட் பண்ணது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, கடைசி வரைக்கும் நம்ம 2 பேருக்குள்ளே என்ன நடந்தாலும் சரி அது ஒரு நல்ல மெமரியாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படிங்கிற மாதிரி பைசன் சொல்கிறான். இவன் இப்படிலாம் பேசுகிறத பார்த்தா கண்ட்டுக்கு அப்படியே ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. அதுக்கப்புறம் இந்த கேண்டில் அப்படியே ஊதிட்டு ஐ லவ் யூ காண்ட் அப்படின்னு சொல்ல, இவனும் அவனை பார்த்து சிரிச்சிட்டு ஐ லவ் யூ பைசன்னு சொல்கிறான். ஆனால் இவன் வித்தியாசமாக நடந்துக்கிறா அப்படிங்கிறது கண்ட்டுக்கு புரியுது. ஏன் இவன் இப்படி இருக்கான், இவ்வளோ லவ்லியே இருக்க மாட்டானேங்கிற மாதிரி அவனும் யோசிச்சிட்டே இருக்க, அவன் தோளில் சாஞ்சு அப்படியே படுத்துட்டு பைசன் ஏதோ திங்க் பண்ணிட்டுருக்கான். சேம் டைம் அடுத்து இங்கே ஃபெடல் ஸ்டைலோட டிஷர்ட்டை வந்து போட்டுட்டு அதை ஸ்மெல் பண்ணி பார்த்துட்டு, வாவ் சூப்பராக இருக்குடா உன் ஸ்மெல் அப்படின்னு சொல்ல, அது ஏன் ஸ்மெல்லு கிடையாது ஃபேப்ரிக் சாஃப்ட்னர்னு சொல்ல, உன்ன மாதிரியே சாஃப்டாக இருக்குடா அப்படின்னு சொல்லி ஸ்மெல் பண்ண, என்னமோ இன்றைக்கி உனக்கு ஆயிருக்குதுடா, எனக்கு ஒன்றும் புரியல, இவ்வளோ ஸ்வீட்டாலான்னு என்கிட்ட பேசவே மாட்டேன், என்ன நடக்குதுன்னு புரியலங்கிற மாதிரி ஸ்டைல் அப்படியே ஃபெடலை பார்க்க அப்படியே அவன் பக்கத்தில் உட்காரான். எனக்கு ஒன்றும் இல்லை, நான் நார்மலாக தான் இருக்கேன், ஏன் இந்த மாதிரி இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா, என்னோட இன்னொரு டிஃப்ரெண்ட்டான சைடை பார்க்கணுன்னு தானே நீ ஆசைப்பட்ட, ஸோ நீ இதை நோட் பண்ணதே இல்லை, அதனால
அதனால தான் உனக்கு அப்படி இருக்குது. நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன், அதிகமாக சிரிக்கிறேன். நீ என் லைஃப்பில் வந்ததுக்கப்புறம் தான் இதெல்லாம் நடக்குதுன்னு சொல்ல, அது வேணால் கரெக்டு தான். இதுக்கு முன்னாடி தெருநாய் மாதிரியே சுற்றிட்டு இருந்தடா, என்னை அடிக்கிற மாதிரிலாம் வருவ தெரியுமா? ஆனால் இந்த கிரெடிட் எல்லாமே இப்போ எனக்கு தான். ஏன்னா உன்னோட ஸ்வீட்டான அந்த சைடை கொண்டு வந்தது நான் தானே அப்படின்னு சொல்லி ஸ்டைல் சொல்ல, ஆமாங்கிற மாதிரி ஹக் பண்ணிவிட்டு அப்படியே அவன் கையில் வந்து கிஸ் பண்ணுறான். ஏய் எதுக்குடா இவ்வளோ க்ளோஸாக இருக்க, தள்ளு, என் மேலே ஆயில் ஸ்மெல்லாம் வரும் அப்படின்னு சொல்ல, எனக்கு அந்த ஸ்மெல் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு பெடல் அப்படியே அவனை ஸ்மெல் பண்ணிகிட்டே இருக்கான். ஏய் என்னடா பேசுகிற, இது வேணாம் அப்படிங்கிற மாதிரி. உனக்கு என்னமோ ஆயிடுச்சுன்னு தான் நினைக்கிறேன், இந்த ஸ்மெல்லு நல்லா இருக்குன்னு சொல்கிற பார்த்தியா, முதல்ல நான் போய் குளிச்சுட்டு வரேன், இந்த மாதிரி அடிக்டட் ஆகாது இந்த ஸ்மெல்லுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஆமாம் நான் அடிக்டட் தான், இதுக்கு முன்னாடி இல்லை, இப்போ எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லி அப்படியே அவனுக்கு கிஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க கையில். அப்படியே ஸ்டைலுக்கு ஒரு மாதிரி இருக்கு இவன் பண்ணுறதெல்லாம் பார்த்தா. ஏண்டா உனக்கு இது பிடிக்கலையான்னு சொல்ல, அப்படி இல்லைடா, நீ கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கன்னு தோணுச்சு, மற்றபடி வேறு எதுவும் இல்லை, நான் முதல்ல போய் குளிச்சுட்டு வந்துடுறேன், ஓகே, எனக்கே ஒரு மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஸ்டைல் சொல்லிட்டு இந்த பக்கம் போகிறான். கணத்தில் கிஸ் பண்ணிட்டு போன்னு சொல்ல, 2 கணத்துலையும் கிஸ் பண்ணிவிட்டு, ஓகேவா சந்தோஷமா இப்போ நான் போட்டா அப்படின்னு சொல்லி அவனை பார்த்து கேட்க, சரி போடா அப்படிங்கிற மாதிரி அவனும் ஓகே சொல்லிட்டான். டக்குன்னு அவன் அந்த பக்கம் போகும்போது அவன் கையை பிடிச்சிட்டு அப்படியே பெடல் நிறுத்துறான். என்னாச்சு உனக்கு, இன்றைக்கி வித்தியாசமாக நடந்துக்கிறேன்னு சொல்கிறேன்ல, அதே மாதிரி தான் இருக்க, என்ன ப்ராப்ளம்னு சொல்ல, டக்குன்னு பெடல் எழுந்துச்சு ஸ்டைலை பக்கத்தில் போய் பார்க்குறான். ஸ்டைலுக்கு புரியுது அவன் ஏன் இப்படி இருக்கான்னு புரியலேன்னு. நான் அவன்கிட்ட ஒன்று கேட்கணும், நாளைக்கு நம்ம 2 பேரும் வெளியே போகலாமா டேட்க்கு, கண்டையும் பைசனையும் கூட்டிகிட்டு போகலாம், அதுக்கு தான் சொல்ல வந்தேன், நாளைக்கு பைசனோட பர்த்டேன்னு சொல்ல, ஓ அப்படியாடா, சொல்லவே இல்லை, கண்டிப்பாக போகலாம், நான் உனக்கு ஒரு கிஃப்ட் வாங்கியிருப்பேன்ல அப்படின்னு சொல்ல, உன் பிரதருக்கு என்ன பிடிக்கும், அதெல்லாம் ஒன்று வேணாம், அதை பற்றி நமக்கு எதுக்கு, அதெல்லாம் கண்டு பார்த்துப்பான், நீ ஒன்றும் வாங்கணும்னு அவசியம்லாம் கிடையாது, ஜஸ்ட் கண்டுக்கிட்டே கேளு போதும் அதுவே அப்படிங்கிற மாதிரி சொல்ல, சரி ஓகே, அப்போ நாளைக்கு போகலாம் வெளியே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, 9 எப்போ அப்படின்னு சொல்லி பெடல்கிட்ட கேட்குறான். கிறிஸ்மஸ் அப்போன்னு சொல்ல, வா லக்கிடா, நீ கிறிஸ்மஸ் அன்னைக்கு உனக்கு பர்த்டேவா, கண்டிப்பாக அந்த நல்ல நாளில் தான் நீ பிறந்திருக்க, உனக்கு ஒரு சாண்டா கிளாஸ் மாதிரி நான் வரப்போகிறேன், ஒரு சூப்பரான ப்ரெசென்ட் கொடுக்க போகிறேன்னு தெரியுமான்னு சொல்ல, அப்படியா என்ன கிஃப்ட் கொடுப்ப அப்படின்னு சொல்லி கேட்க, அது வந்து அப்படின்னு சொல்லி கிஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்டைல் அந்த பக்கம் போயிட்டான். அவன் போனதுக்கப்புறம் பெடல் அப்படியே உட்காந்து திங்க் பண்ணிட்டு இருக்கான். அவன் மைண்ட்லேயே ஏதோ ஒன்று ஓடிட்டே இருக்குது. அப்படியே ஒரு மாதிரி அமைதியாகவே யோசிச்சுக்கிட்டே இருக்க, பைசன் லாஸ்ட் எபிசோடில் சொல்லியிருப்பான்ல, இவங்க 2 பேர் தான் அவங்க அப்படின்னு சொல்லி, அது அப்படியே அவன் காதில் விழுந்துகிட்டே இருக்கும். ஸோ அடுத்த நாள் பார்த்தா சின்ன பசங்களாக கன் ஷூட் பண்ணி விளையாடுவாங்கள்ல, அந்த மாதிரி அதாவது கன் ஷூட் பேபி கன் வச்சு தான் விளையாடுறாங்க. ஸோ அந்த கன் ஷூட் பண்ண மாதிரி 2 பேராக டீமில் இருக்காங்க. கன்டு பைசன் ஒரு டீமு, ஸ்டைலும் ஃபெடலும் ஒரு டீம். அதாவது ஆர்மியில் இருக்கவங்களாம் பண்ணுவாங்கள்ல, அந்த மாதிரி கேம் மாதிரி ஒன்று விளையாடுறாங்க. அது ரொம்ப லென்த்தியாக போகும், நான் அது கொஞ்சம் ஷார்ட்டாகவே சொல்லிடுறேன். 2 பேராக பிரிஞ்சுக்கலாம், நீ முதல்ல போய் ஃபெடலை பாரு, நான் ஸ்டைலை பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி கண்டு சொல்லுவான். பார்த்துக்கூடா, பார்த்து பத்திரமா போன்னு சொல்ல, டே என்னடா விளையாடுறியா, நான் என்ன உண்மையான ஆர்மிக்கா போகிறேன், இது சும்மா சாதாரண ஒரு கேம் தானே, இதில் போய் நீ என்னமோ இவ்வளோ கேர் எடுத்துக்கிற, நான் நல்லா தான் இருக்கேன், நீ கவலைப்படாத அப்படிங்கிற மாதிரி பைசனை பார்த்து கண்டு சொல்ல, அது ஓகே தான், எனக்கு அது தெரியல, ஆனால் என் மனசுக்குள்ளே தோணுச்சு, இதெல்லாம் பார்க்கும்போது ரியலாக ஆர்மியில் இருக்கும்போது எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது, என்ன இருந்தாலும் சரி பார்த்து பத்திரமா போ, நம்ம 2 பேரும் எப்பயுமே ஒன்றாவே இருக்கணும், அப்படியே ஆர்மியில் இருந்தால் கூட 2 பேரும் ஒன்றா செத்து போயிட்டா நல்லா இருக்கும்லன்னு சொல்ல, இங்கே பாரு நீ ரொம்ப இமேஜின் பண்ணுறேன்னு தோணுது அப்படிங்கிற மாதிரி கண்ட்டை அவனை பார்த்து பேச, அடுத்து இங்கே இவங்க 2 பேரையும் காட்டுறாங்க. என்ன ஆச்சு அங்கே, கண்ட்டை வந்து நீ பார்த்துக்கோ, நான் பைசனை பார்த்துக்கிறேன், அதான் கரெக்டாக இருக்கும்னு சொல்ல, என்னடா சொல்கிற, ஏன்டா 2 பேரும் பிரிஞ்சு போகணுமா, ஆமாம் அதான் நல்லாயிருக்கும், நீ என்ன மீன் பண்ணுறேன்னு எனக்கு புரியலையே, ஒன்றும் இல்லை, ஃபஸ்ட்டு என் பிரதரை என்கிட்ட இருந்து பிரிக்கணும்னு நினச்சவன் கண்ட்டு தானே, அதனால் அவனை நீ பார்த்துக்கோ சரியா, அவன் தான் ஆரம்பித்தான், அவனை நீ பாரு, நான் பைசனை பார்த்துக்கிறேன்னு சொல்ல, ஓ அப்படியா சரி ஓகேடா, சரி நானே பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஆக்சுவலி 2 பேருமே வந்து டென்ஷனாக தான் இருக்காங்க, பைசனும் ஃபெடலும். ஸோ இப்படியே டீலிங் போய்கிட்டு இருக்க, அடுத்து ஒரு பக்கம் பார்த்தா ஆப்போசிட்டில் அங்கே கண்ட்டு நிற்கிறான். கண்டோட பக்கத்தில் ஆப்போசிட்டில் நின்றுட்டு இருக்கிறது பைசன். பட் அவன் 2 பேரும் ஒரே டீம் தான், அவனை ஷூட் பண்ணக்கூடாது, ஆனால் அவன் என்ன பண்ணான், ரியல் கன் எடுத்து ஷூட் பண்ணுற மாதிரி அப்படியே கிட்ட கொண்டு போகிறான். அதை பார்த்துட்டு ஃபெடல் டக்குன்னு பக்கத்தில் வந்துட்டு, டேய் என்னடா பண்ணிகிட்ருக்க, பேசாம நம்ம 2 பேரும் பேசினது நீ மறந்துட்டியா அப்படின்னு சொல்ல, அப்படியே ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது, பைசனோட கண்ணுலலாம் தண்ணியாக இருக்குது, அப்படியே ஒரு மாதிரி திங்க் பண்ணிகிட்ருக்கான், ஃபீல் பண்ணி 2 நாளைக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்னு காட்டுறாங்க. பைசன் வந்து இவங்க 2 பேர், அதாவது கண்டும் பைசனும் டான்ஸ் ஆடி ஒரு கப் ஒன்று வாங்கியிருப்பாங்களா அந்த ட்ராப்பி, அதை கையில் வச்சு யோசிச்சுட்ருக்கான். எல்லோரும் விஷ் பண்ணி கொடுத்தது அதெல்லாம் பார்க்கும்போது அப்படியே அவனுக்கு ஒரு மாதிரி இருக்குது. சே நான் ரொம்ப ஆசையாக வாங்கினது அப்படின்னு சொல்லி அதை கையில் வச்சுட்டு கண்டு கூட இருந்த மூமெண்ட்டு கண்ணு முன்னாடி வருது. அதுக்கப்புறம் அதை தூக்கி போட்டு எரிச்சிட்டான். அங்கே ஃபெடல் கரெக்டாக வரான். ஃபெடல் அங்கே வந்தோடனே ஃபெடலுக்கு டென்ஷனாக இருக்குது இவன் பண்ணுறதெல்லாம் பார்த்துட்டு, இல்லை நீ ஆல்ரெடி என்கிட்ட சொன்ன, நான் தான் நீ சொன்னதை
கேட்கவே இல்லை, எல்லா தப்பும் நான் தான் பண்ணேன் அப்படின்னு சொல்ல, நீ என்ன பண்ண, நீ இதில் எதுவும் பண்ணலன்னு சொல்ல, இல்லை இதுக்கு எல்லாத்துக்கும் ரெஸ்பான்சிபிள் நான் தான் அப்படின்னு பைசன் வந்து ஃபெடல் கிட்ட சொல்கிறான். நான் தானே எல்லாத்தையுமே ஆரம்பித்து விட்டேன், நான் தான் கண்டுக்கிட்ட சொல்லி அவனோட ஃப்ரெண்டு ஸ்டைலை உன் கூட சேர வச்சேன், உன் கூட பழக வச்சேன் அப்படின்னு சொல்ல. இதை கேட்கவும் ஃபெடலுக்கு அப்படியே ஒரு மாதிரி இருக்குது. நீ பாட்டுக்கு ஒரு பக்கம் இருந்த, நான் தானே இது எல்லாத்தையுமே ஆரம்பித்தேன்னு சொன்னேன். அடப்பாவி, நீ தான் அவனை ஹையர் பண்ணியான்னு சொல்ல. ஃபெடல், எனக்கு தெரியாது, இது என்னோட ஐடியா மட்டும்தான், ஆனால் கண்ட் இந்த மாதிரி பண்ணுவான்னு நான் நினச்சி கூட பார்க்கலன்னு சொல்ல. நீ என்னென்ன பண்ணியிருக்க, உன் அண்ணன் தானடா நானுங்கிற மாதிரி அப்படியே ஃபெடலுக்கு ஒரு மாதிரி இருக்குது. அப்படியே ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு பைசன் ரொம்ப ஒரு மாதிரி அழுகிறான். டக்குன்னு நான் அடிக்கலான்னு போயிட்டு அப்படியே தள்ளி போய் ஃபெடல் நின்றுட்டான். இல்லை, நான் ஆரம்பித்தது வேற, இல்லை நீ என் பிரதர் இல்லை, நீ தான் இதை மாதிரி பண்ணியிருக்க, நான் ஏன்டா எனக்காக இப்படி பண்ண முடியுது, இந்த மாதிரி பண்ண உனக்கு தோணுச்சா அப்படிங்கிற மாதிரி ஃபெடல் ஃபீல் பண்ணுறான். நான் உனக்கு ஏதாவது பண்ணனடா, ஏன்டா இந்த மாதிரி பண்ண, என்னால் இதை ஏற்றுக்கவே முடியலன்னு சொல்ல. நீ ஹாப்பியாக இருக்கணும்னு நினச்சேன், கண்டிப்பாக உன்னை சுற்றி யாராவது ஒருத்தர் நீ லவ் பண்ணுறவங்க இருந்தால் நீ ஹாப்பியாக இருப்பேன்னு தோணுச்சு அப்படிங்கிற மாதிரி பைசன் சொல்கிறான். என்னோட லைஃப்பை நான் எப்படி வாழணும்னு சொல்கிற ஒருத்தர் எனக்கு தேவையே இல்லைடா, ஏன்டா இப்படி பேசுகிற, நான் சந்தோஷமாக தான் இருக்கேன், அதையே நீ புரிஞ்சிக்கலன்னு சொல்ல ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. இல்லை என்னை மன்னிச்சிருன்னு சொல்ல. இல்லை இதுக்கப்புறம் நீ என்கிட்ட பேசாத அப்படிங்கிற மாதிரி ஃபெடல் தள்ளி போகிறான். ப்ளீஸ் ஃபெடல், புரிஞ்சுக்கோன்னு பைசன் ஒரு பக்கம் அழுதுகிட்டே இருக்கான். நீ வாயை மூடு போ, கண்டிப்பாக நீ பண்ணதுக்கெல்லாம் நீ பே பண்ணியே ஆகணுங்கிற மாதிரி டென்ஷனாக இருக்குது. இப்போ நம்ம 2 பேரும் ஒரே டீமில் தான் இருக்க போகிறோம், நம்ம 2 பேரும் பண்ண போகிறோம், அதாவது 2 பேரும் அவங்க எப்படி நம்மளை கஷ்டப்படுத்தினாங்களோ அதே மாதிரி பண்ணலாம், இல்லை அவங்கள கொலை பண்ணிடலாமாங்கிற மாதிரி பைசன் கேட்குறான். வேண்டாம், அவங்கள கொலை பண்ணவே கூடாது, அவங்கள நம்மளை நம்ப வைக்கணும், நம்ம 2 பேர் மேலே அவங்க உண்மையான லவ் வர வைக்கணும், அவங்க நம்ம மேலே லவ்வில் இருக்கும்போது தான் அவங்களுக்கு நம்ம இதெல்லாம் பண்ணணும், நமக்கு என்ன பண்ணாங்களோ அதை அப்படியே திரும்ப அவங்களுக்கு நான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஃபெடல் ஒரு மாதிரி பிளான் பண்ணுறான். நீ இதை ஒத்துக்குவியா அப்படிங்கிற மாதிரி பைசனை பார்த்து கேட்க, பைசன் ஓகே அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டே இருக்கான். அதுக்கப்புறம் தானே அவனை கொலை பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஃபெடல் சொல்ல, பைசனை ஃபஸ்ட்டு யோசிச்சுட்டு சரி ஓகே நான் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பான். இதைத்தான் 2 பேர் அப்படி யோசிச்சுட்டே நிற்கிறாங்க. முதல்ல அமைதியாரு, நம்ம சொன்னபடி எல்லாத்தையும் பண்ணலாம், அவங்க நம்மளை முட்டாள்னு நினச்சிட்ருக்காங்க, இதுக்கப்புறம் தான் தெரியும் யார் முட்டாள்னு, அவங்க 2 பேரும் நம்ம மேலே பைத்தியமாக அலையணும், அதுக்கப்புறம் தான் நம்ம எல்லாமே பண்ணணும், சைக்கோ மாதிரி இருக்கணும்டா, அப்போ தான் அவனுக்கு எல்லாம் நம்புவானுங்கிற மாதிரி ஃபெடல் பேச, சரி ஓகே பார்த்துக்கலாம் விடு அப்படிங்கிற மாதிரி வேகமாக அந்த பக்கம் அப்படியே அந்த பக்கம் போகிறான். 2 பேர் அப்படியே போய்கிட்டே இருக்க, என்னாச்சு நீ தோற்று போயிட்டியாடா அப்படிங்கிற மாதிரி கண்ட் அவனை பார்த்து கேட்க, ஆமாடா நான் தோத்துட்டேன், ஆனால் என்னோடய பாய் ஃப்ரெண்ட் ரொம்ப பெஸ்ட் இல்லை அப்படிங்கிற மாதிரி அப்படியே கண்ட்டை பார்த்து பேசிகிட்டு இருக்க. கண்ட்டை ஷூட் பண்ணுறதுக்காக பின்னாடி இருந்து அப்படியே அங்கே ஸ்டைல் வரான். ஐயோ நான் ஒன்று ஷூட் பண்ணிட்டேனே அப்படிங்கிற மாதிரி விளையாண்டுட்டே அப்படியே ஸ்டைல் வந்து பக்கத்தில் நிற்கிறான். யாரோ ஒருத்தர் இங்கே லவ்வில் ஸ்டூப்பிட்டாக இருந்தாங்க, அதனால தான் ஏமாந்து போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, பைசன் அப்படியே கண்ட்டை பார்க்க, என் பாய் ஃப்ரெண்ட் எப்பயுமே பெஸ்ட்டு கரெக்டாக அப்படிங்கிற மாதிரி ஃபெடல் அப்படியே ஸ்டைல் மேலே கை போடுறான். சரி விடு எப்படியோ எல்லாமே முடிஞ்சிருச்சு, ஐம் சாரிடா அப்படிங்கிற மாதிரி பைசன் அப்படியே கண்டுக்கிட்ட சொல்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை விடு, அதனால் என்ன, நான் உனக்காக தானே தோற்று போனேன் அப்படிங்கிற மாதிரி கண்ட்டு சொல்கிறான். இவங்க 2 பேர் அப்படியே ஹாப்பியாக ஹக் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இங்கே ரூமுக்கு வந்து அன்றைக்கி லேப்டாப்பில் பாதி பார்த்துட்டு அப்படியே போயிருப்பானுல, அதாவது யாரோ வந்த மாதிரி இருந்திருக்கும், பார்க்காமே பைசன் போயிருப்பான்ல, இப்போ தான் பார்க்குறான். அதில் வந்தது எல்லாமே ரெக்கார்ட் ஆகிருக்கு, அதாவது அங்கே கண்ட்டு வந்தது எடுத்தது எல்லாமே தெரிஞ்சிருக்கு. முதல்ல ஒரு கத்தி எடுத்து பார்க்குறான். ஐ லவ் யூ பைசன்னு சொல்லி இவனை பார்த்து அப்படியே அழகாக அங்கே கண்ட்டு சொல்கிற மாதிரி இருக்குது, அந்த கத்தியை வச்சு அப்படியே அவனை குத்துற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் பக்கத்தில் ஒரு கன் இருக்குது, அந்த கன் எடுத்து அப்படியே அவன் பார்த்துட்டே இருக்க, ஐ லவ் யூ பைசன்னு கண்ட்டு சொல்ல அந்த கன்னில் அவனை ஷூட் பண்ணுற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் பக்கத்தில் ஒரு ரோப் மாதிரி இருக்குது, அதை கையில் எடுக்கிறான். ஸோ ஐ லவ் யூ பைசன்னு சொல்ல அப்படி அதை கழுத்தில் போட்டுட்டு அப்படியே அவன் கொலை பண்ணுற மாதிரி ஃபீல் பண்ணுறான். ஸோ இது எல்லாமே அவன் சைக்கோ மாதிரி அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருக்கான். திடீர்னு பார்த்தா லைட்லாம் ஆஃப் ஆயிடுச்சு. அப்படியே பயந்து போய் கையில் கன் எடுத்துகிட்டு பைசன் ஆப்போசிட்டில் பார்த்துட்டே இருக்க, ஒரு கேக் ஒரு கேண்டிலோடு அப்படியே ஃபெடல் அவன் பக்கத்தில் வந்துகிட்டே இருக்கான். ஃபெடல் நீயா என்னடா பண்ணிகிட்ருக்க, ஒரு செகண்டில் நான் பயந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இன்றைக்கி உன்னோட பர்த்டே இல்லை, பர்த்டே அன்றைக்கி கேண்டிலெல்லாம் ஊதுவாங்கள்ல, அதுக்காக தான் உனக்காக எடுத்துகிட்டு வந்தேன், இன்றைக்கி உன் பர்த்டே அப்படின்னு சொல்லி அப்படியே பக்கத்தில் வர, அதை பார்க்கும்போது பைசனுக்கு ஒரு மாதிரி இருக்குது. அப்போ என் மேலே உனக்கு கோவம் போயிடுச்சா அப்படின்னு சொல்லி கேட்க, அது வேற இது வேற, நீ என் பிரதர், உன் மேலே பாசமாக இருக்க மாட்டேனா, இன்றைக்கி உனக்கான ஸ்பெஷல் டே இல்லை, எனக்கு கோவம் இருக்குதான், அதுக்காக நான் உன்னோட பிரதர் இல்லைன்னு ஆகிடுமா, உன்னோட அண்ணன்டானா அப்படிங்கிற மாதிரி அவனை பார்க்க, எப்படியும் நீ இப்படி தான் இருப்பான்னு எனக்கு தெரியும், பரவாயில்ல விடுங்கிற மாதிரி ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறான் பைசன். முதல்ல கேண்டில் ஊது, உன் மனசில் இருக்கிறத ஏதாவது நினச்சிக்கோ சரியா அப்படிங்கிற மாதிரி அவன்கிட்ட கேக்கை கொடுக்குறான். அவன் அப்படியே அந்த கேண்டிலை ஊதிட்டு அந்த கேக் அப்படியே பார்த்துட்டு அவனுக்கு ஒரு மாதிரி இருக்குது. அப்புறம் அப்படியே ஃபெடல் வந்து அவன் பக்கத்தில் வரான்.
அமைதியாக பைசன் அங்கே நின்றுட்டே இருக்க அவனை பார்த்துட்டு இவனுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. அவனோட ஷோல்டரில் கை வச்சுட்டு, நீ கவலைப்படாத, இன்றைக்கி நைட்டு நம்ம எல்லாத்தையும் முடிச்சிடலான்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அவங்க 2 பேரையும் வர சொல்லியிருக்கேன், பார்த்துக்கலாம் சரியா, அதுக்கப்புறம் நம்மளோட லைஃப் எப்பயும் போல் பழையபடி போயிடலாம் அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேரும் இங்கே டிஸ்கஸ் பண்ண கண்டோ ஸ்டைலும் ஒரு பக்கம் பேசிகிட்டு இருக்காங்க. ஏண்டா இன்றைக்கி அவங்க 2 பேரும் வித்தியாசமாக இருக்காங்கல்ல, உனக்கு புரியுதா அப்படிங்கிற மாதிரி கண்டு சொல்கிறான். என்னடா சொல்கிற, அப்படிலாம் எதுவும் வித்தியாசமாலாம் இல்லை, அவங்க 2 பேருக்கும் நம்ம மேலே உண்மையான லவ் இருக்குடா, அதனால தான் அப்படி இருக்காங்க. இல்லைடா இது அப்நார்மலாக இருக்குடா, ரொம்ப நைஸாக இருக்கானுங்க, க்யூட்டாக நடந்துக்கிறாங்க, எனக்கு என்னமோ இது வித்தியாசமாக தான் தெரியுது, நீ ஓவராக திங்க் பண்ணுறேன்னு எனக்கு தோணுது. கடைசி மிஷன் வந்து ஃபெயில் ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு புரியல அவங்களுக்கு. ஸோ அட்லீஸ்ட் அவங்களோட லவ் நம்ம 2 பேர் கூடயாவது அவங்க ஒன்றா இருக்கணும்னு நினைக்கிறாங்க. இவ்வளோ ஹேண்ட்ஸமான பாய் ஃப்ரெண்ட் இருந்தால் அப்படி தானே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்க மைண்ட் மாறிடுச்சு அப்படின்னு சொல்லி ஸ்டைல் சொல்கிறான். உண்மையாக அப்படித்தான் சொல்கிறியா? அப்படித்தான் சொல்கிறேன், இதெல்லாம் லவ்வோட பவர், இதெல்லாம் உனக்கு தெரியாது சரியா, விடு விடு. அதாவது கெட்ட பையனை கூட நல்ல பையனை லவ் மாற்றிடும்டா, அப்படி தான் அவங்க மாறிட்டாங்கன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஸ்டைல் சொல்கிறான். அப்படியே ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது, யோசிச்சிட்டே இருக்க. இந்த சுச்சுவேஷன் வரும்போது உனக்கே புரியும், நீயும் தான் கெட்ட பையனாக இருந்த நல்ல பையனாக மாறிட்டில, இப்போ உனக்கு புரியுதில்ல அப்படிங்கிற மாதிரி ஸ்டைல் சொல்ல, எனக்கு இது சரியாக புரியலங்கிற மாதிரி கரண்ட் அப்படியே இது யோசிச்சுட்டே இருக்கான். எனக்கு என்னமோ ரிஸ்க் எடுக்கிற மாதிரி இருக்குடா, என் அண்ணன் என் தம்பியை நான் பத்திரமா பார்த்துக்கணும், ஒரு நல்ல அண்ணாவாக இருக்குன்னு நினைக்கிறேன். நீ எல்லாமே பெஸ்ட்டாக தான் பண்ணிகிட்ருக்க, முதல்ல பைசன் கிட்டே நீ சீரியஸாக தானே இருக்க, அதை யோசிச்சுக்கோ, அவனுக்கு ஒரு சான்ஸ் கொடு, அவன் கூட நீ இரு, பாஸ்ட்டில் எப்படி வேணாலும் இருந்திருக்கலாம், இதுக்கப்புறம் உன்னோட லைஃப்பும் அவனோட லைஃப்பும் ஒன்றா இருக்கும் அப்படின்னு ஸ்டைல் சொல்ல அப்படி யோசிச்சுக்கிட்டே கண்டு நிற்கிறான். அடுத்து இங்கே ஃபெடலும் பைசனும் நடந்து வந்துட்டுருக்க ரோட்டில் 2 கப்பல் சண்டை போட்டிருக்காங்க. ஒரு பொண்ணு வந்து, நான் பிரேக்கப் பண்ணிக்கிறேன் உன்னை, இதுக்கப்புறம் உன் கூட என்னால் இருக்க முடியாது, நீ என்னை லவ் பண்ணவே இல்லை, நீ எனக்கு பதிலாக வேறு ஒரு பொண்ணு கூட இருந்தால் நான் பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு சண்டை போட்டுட்ருக்கா. இந்த பையன் பார்க்கறதுக்கு சரியான பழம் மாதிரி தான் இருக்கான், ஆனால் அவன் விடுற மாதிரி தெரில, அப்படிலாம் ஈஸியாக உன்னை விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி கையை பிடிச்சி இழுத்துட்ருக்கான். என்னை விடு விடுன்னு சொல்லி அந்த பொண்ணு கத்திட்டு இருக்கா. பட் அவன் கேட்குற மாதிரி இல்லை, அவன் சண்டை போட்டுட்டு அந்த பொண்ணை கன்னத்தில் பலான்னு அறிய அந்த பொண்ணு கீழே விழுந்துட்டா. அதுக்குள்ளே இவங்க 2 பேரும் போய் அதை வந்து கன்வின்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவன் என் கேர்ள் ஃப்ரெண்டை விடுறா அப்படிங்கிற மாதிரி ஓவராக இவன் கத்திட்டு இருக்க. அதான் இப்போ பார்த்தமே, அந்த பொண்ணு உன்னை பிரேக்கப் பண்ணிட்டா, அதுக்கப்புறம் எதுக்காக அவகிட்ட பேசிகிட்டு இருக்க, அவகிட்ட இந்த மாதிரி பேசினதே தப்புன்னு சொல்ல ரொம்ப தேங்க்ஸ்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அந்த பக்கம் போயிட்டா. இந்த ஆள் இவங்க 2 பேரையும் பார்த்து முறைச்சிட்டு இருக்கான். கடைசியில் ஏதாவது பிரச்சனை பண்ணுவான் போல், அதனால தான் இந்த மாதிரி ஒரு சீனை எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்காங்க. அடுத்து பாய்சன் பர்த்டேக்காக ஒரு டேட்டிங்காக வந்திருக்காங்க. எப்பயும் போல் பீரை குடிச்சிட்டு அப்படியே டேட் ஆரம்பிக்க, ஹாப்பி பர்த்டே பைசன், இன்றைக்கி என்னோட ட்ரீட்டு, உனக்கு கிஃப்ட் எதுவும் நான் வாங்கிட்டு வரல, அதனால தான் அப்படின்னு சொல்லி ஸ்டைல் சொல்கிறான். பரவாயில்ல விடு, அதனால் என்ன அப்படிங்கிற மாதிரி ஃபெடல் சொல்ல, அதெல்லாம் இல்லை, அவனுக்கு என்னோட பர்த்டே ப்ரெசன்ட் இதுதான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதான் அவன் சொல்கிறான்ல நீ பேசாமல் இருங்கிற மாதிரி கண்டு சொல்கிறான். சரி ஓகே உங்கள் விருப்பங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்க. சரி ஓகே ஜாலியாக எல்லோரும் ட்ரிங்க் பண்ணலான்னு சொல்லி எல்லோரும் ட்ரிங்க் பண்ணிகிட்ருக்காங்க. அப்புறம் எப்பயும் போல் வா நம்ம கேம் விளையாட போகலாமா அப்படிங்கிற மாதிரி கண்டு பைசனை கூப்பிட்றான். போகலாம் அப்படின்னு சொல்லி அப்படியே ட்ரிங்க் அங்கே வச்சுட்டு 2 பேரும் அந்த பக்கம் போக அப்படியே ஃபெடலும் ஸ்டைலும் பார்த்துட்ருக்காங்க. உனக்காக நான் ஒன்று கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி கண்டு சொல்ல, என்னதுன்னு அவன் கேட்குறான். கையை அப்படியே மூடி ஒரு கிஃப்ட் மாதிரி வச்சுருக்கான். இந்தா இதை ஓப்பன் பண்ணி பாரு அப்படின்னு சொல்ல, அவனும் கஷ்டப்பட்டு அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா அதில் ஒரு சின்ன செயின் மாதிரி இருக்குது. ரொம்ப காஸ்ட்லியெல்லாம் கிடையாது, இது சும்மா எக்ஸ்பென்சிவ் இல்லை, ஒரு சீப்பானது தான், பட் இது பார்க்கும்போது என்னோட ஞாபகம் உனக்கு வரணும்ல, அதுக்காக அப்படிங்கிற மாதிரி கண்டு தரான். இதெல்லாம் நீ கொடுக்கணுன்னு அவசியமே இல்லை, நீ என் கூடயே இருந்தால் அதுவே எனக்கு போதும்னு சொல்கிறேன்ல அப்படிங்கிற மாதிரி பைசன் சொல்கிறான். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இதை பார்க்கும்போது அட்லீஸ்ட் என்னோட ஞாபகம் உனக்கு வரும்ல, இது உன்கிட்ட இருக்கும்போதெல்லாம் நீ என் கூட இருக்கிற மாதிரி இருக்கும், ஸோ அதனால் எனக்கு இது உனக்கு வாங்கி தரணும்னு தோணுச்சு, வாங்கிட்டு வந்தேன். உன்னோட கழுத்தில் இருக்கிறத கழட்டு, நான் உனக்கு போட்டு விடுறேன், உனக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லி கேட்க, எனக்கு பிடிச்சிருக்கு, ரொம்ப நல்லா இருக்குது, நான் நினச்சதை விட நீ ரொம்ப ரொமான்டிக்காக தான் இருக்க அப்படிங்கிற மாதிரி பைசன் சொல்ல, சரி வா உனக்கு இதை மாட்டி விடுறேன்னு சொல்லி அந்த செயின் அவனுக்கு போட்டு விடுறான். ஆனால் ஒரு மாதிரி இருக்குது பைசனுக்கு, அவன் மேலே உண்மையான லவ் இருக்குது இவனுக்கு, பட் என்ன பண்ணுறதுங்கிற மாதிரி ஒரு மாதிரி கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கான் அவனும். அப்படியே ஹக் பண்ணிவிட்டு 2 பேரும் அப்படியே ஹாப்பியாக இருக்க. இதெல்லாம் பார்க்கும்போது அப்படியே அங்கே சார் நம்ம ஸ்டைலுக்கு வந்து எரியிற மாதிரி இருக்குது. அவங்கள பார்த்தியாடா எவ்வளோ ரொமான்டிக்காக இருக்காங்கன்னு, கண்டு இவ்வளோ ரொமான்டிக்காக இருப்பான்னு நான் நினச்சி கூட பார்க்கலங்கிற மாதிரி அப்படியே அங்கே ஃபெடலை பார்த்து ஸ்டைல் ரொம்ப புலம்பிகிட்டே இருக்கான். இதில் உனக்கு என்ன பிரச்சனைங்கிற மாதிரி அவனை பார்த்து ஃபெடல் கேட்க, இல்லைடா நான் இந்த மாதிரி எதிர்பார்த்ததே இல்லை இவன்கிட்ட இப்படி ஒரு லவ் இருக்குது பார்த்தியான்னு சொல்ல, ஏன் உனக்கு அதே மாதிரி இருக்குன்னு ஆசையாக இருக்கா, நீயா இருந்தால் அதுவே எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஒன்றும் தேவையில்லைங்கிற மாதிரி அப்படியே ஃபெடல் சொல்கிறான். எனக்கும் இந்த மாதிரி இருக்கணும்னு ஆசையாக இருக்குது, உனக்கு தெரியுமா ஒரு நாள் திடீர்னு நான்
ஒரு ரிங் எடுத்துகிட்டு வந்து உனக்கு ப்ரப்போஸ் பண்ணி என்னை கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லணும். அதான் என்னோட ஆசைன்னு சொல்ல, எதுக்கு அப்படிலாம் பேசுகிற, அதெல்லாம் ஒன்றும் வேணான்னு சொல்ல, திடீர்னு ட்ரிங்க் பண்ண ஆன்னு சொல்லி கத்த ஆரம்பிச்சிட்டான். என்னாச்சுன்னு தெரியல. ஸ்டைல் என்னாச்சுன்னு சொல்லி ஃபெடல் அப்படியே அவனை பார்த்துட்டே இருக்க, ஸ்டைல் என்னாச்சுன்னு சொல்ல வாயிலேருந்து அப்படியே துப்ப ஆரம்பிக்கிறா எதையோ. திடீர்னு பார்த்தா கையிலேருந்து ஒரு ரிங் எடுத்து, இங்கே பாரு என்னை கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு சொல்லி கேட்க ஃபெடலுக்கு செம்ம டென்ஷன் ஆயிடுச்சு. என்னடா பண்ணுற, விளையாண்டுருக்கியா அப்படிங்கிற மாதிரி கடுப்பாக இருக்குது. இதில் என்னடா விளையாட்டு உனக்கு அப்படிங்கிற மாதிரி இதாக பேசுகிறான் கோவமா. ஏய் நீ லூஸ் ஆகிட்டில, உன்னை ஃபுல் ஆக்கணும் தான் இதெல்லாம் பண்ணேன். பாத்தியா நான் எவ்வளோ ஸ்மார்ட்னு. ஒரு நாள் இதே மாதிரி உங்ககிட்ட ப்ரப்போஸ் பண்ணுறேன்னு சொன்னேன்லன்னு சொல்ல, பேசாமல் இரு, எனக்கு ஒன்றும் அந்த மாதிரி எதுவும் இல்லை, நீ எந்திரி அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்குது. அப்போ நீ ஏமாறலையா, நான்லாம் ஏமாறலன்னு சொல்ல பக்கத்தில் போயிட்டு, சரி ஓகே எனக்கு லைட்டாக பீர் அதிகமாக குடிச்சனால சுச்சு வந்துடுச்சு, நான் போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு வேகமாக அப்படியே அந்த பக்கம் போயிட்டான் ஸ்டைலு. சரி அவன் போனால் போட்டுங்கிற மாதிரி அப்படியே நின்று யோசிச்சுக்கிட்டே இருக்கான் பெடல். அப்புறம் இங்கே வந்து பார்த்தா அந்த இவன் குடிச்சிட்டு போனான்ல ட்ரிங்க், அதில் எதுவும் மிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. அவன் கழுத்தில் போட்டிருக்க அந்த செயினில் ஒரு சின்ன டாலர் மாதிரி இருக்கும்ல, அதில் எதுவும் வச்சுருக்கான் பவுட்ரு மாதிரி. அதை எடுத்து அப்படியே மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கான். யாரும் பார்க்காத மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே அந்த பக்கம் போயிட்டான். சேம் டைம் இங்கே பவுலிங் பண்ணிகிட்ருக்காங்களே ஒரு அம்மா ஒரு பையனை கூட்டிகிட்டு வந்து, நான் ரெஸ்ட் ரூம் போகிறேன், இந்த பையனை கொஞ்சம் பார்த்துக்கிறீங்களான்னு சொல்லி கண்ட்டுக்கிட்ட சொல்ல, கண்ட்டு சரி ஓகே நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த பையனுக்கு வந்து பவுலிங் சொல்லி கொடுத்துட்ருக்கான். ஸோ கண்ட்டை பார்த்துட்டு, சரி நீ இந்த பையனை பார்த்துக்கோ, நான் இப்போ வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி அவனை பார்த்து சொல்லிவிட்டு அப்படியே பைசன் அந்த பக்கம் போயிட்டான். ஸோ இவன் வந்து அந்த பையனுக்கு ரொம்ப க்யூட்டாக அழகாக சொல்லி கொடுத்துட்ருக்க, நீ தான் எல்லாரையும் பத்திரமா பார்த்துப்பேன்னு எனக்கு தெரியுமே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பைசன் அப்படியே அந்த ஃபெடல் நின்றதுனால அந்த டேபிள் பக்கத்தில் அவன் போகிறான். சேம் டைம் அங்கே ஃபெடலும் வந்து ஸ்டைலை பார்க்கறதுக்காக அந்த சைடு ரெஸ்ட் ரூமுக்கே போயிட்டான். ஸோ இதோடு இந்த ஃபஸ்ட்டு பார்ட்டை நம்ம இங்கே முடிச்சுக்கலாம். செகண்ட் பார்ட்டில் என்ன நடக்குதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் அடுத்த பார்ட்டையும் பாருங்கள்.